நியூஸ் 30. வணக்கம். மாநில அளவில் விளையாடும் கிராம கமிட்டி மேல்நிலைப்பள்ளி மாணவிகளுக்கு பனியன் மற்றும் பரிசு தொகை வழங்கும் நிகழ்ச்சி. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் 48வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி கடகநேரி ஊராட்சி வெங்கடேஸ்வரபுரத்தில் உள்ள கிராம கமிட்டி மேல்நிலைப்பள்ளி சார்பில் மாநில அளவில் விளையாடச் செல்லும் கபடி அணியினர் ஆண்கள் மற்றும் பெண்கள் அணியினருக்கு பனியன் மற்றும் பரிசு தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பள்ளி செயலர் ஜெகநாதன் தலைமை தாங்கினார். மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் ஐயம்பெருமாள் முன்னிலை வகித்தார். பள்ளி தலைமை ஆசிரியர் குகன் வரவேற்று பேசினார். முன்னாள் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் வழக்கறிஞர் சிவபத்மநாதன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாநில அளவில் நடைபெற்ற முதலமைச்சர் கோப்பைக்கான கால்பந்து போட்டியில் தென்காசி மாவட்ட அணி மாநில அளவில் 2ஆம் இடத்தை பெற்றுள்ள அதில் பங்கு பெற்ற 18 அணி வீரர்களில் 15 அணி வீரர்கள் வெங்கடேஸ்வரபுரம் கிராம கமிட்டி மேல்நிலைப் பள்ளியை சார்ந்த மாணவிகள். மாநில அளவில் கலந்து கொள்ளும் மாணவ மாணவியர்களுக்கு பனியன் மற்றும் ஊக்கத்தொகையினை வழங்கி வாழ்த்தி பேசினார். அவர் பேசும் பொழுது கிராம கமிட்டி மேல்நிலைப் பள்ளிக்கு கடந்த ஆண்டு ஆதி திராவிடர் நல விடுதி வேண்டி கோரிக்கை மனுவை வழங்கினார்கள். அந்த மனுவின் அடிப்படையில் வெங்கடேஸ்வரபுரம் கிராம கமிட்டி மேல்நிலைப் பள்ளிக்கு ஆதி திராவிடர் மாணவ மாணவியர் விடுதி பெற்றுக் கொடுத்தோம் என்று பேசினார். பள்ளி நிர்வாகம் நன்றி தெரிவித்தார்கள். நிகழ்ச்சியில் ஆலங்குளம் ஒன்றிய துணை பெருந்தலைவர் செல்வக்குடி ராஜாமணி, ஆலங்குளம் பேரூராட்சி மன்ற தலைவர் சுதா மோகன்லால், சுந்தரபாண்டியபுரம் பேரூராட்சி மன்ற தலைவர் செல்வகுமார், கீழப்பாவூர் பேரூர் கழக செயலாளர் ஜெகதீஷன், முன்னாள் ஆலங்குளம் பேரூராட்சி துணை தலைவர் தங்கசெல்வம், ஒன்றிய கவுன்சிலர்கள் முருகேஸ்வரி, பாலகுமார், முத்துமாரி, ரமேஷ், சங்கர், ஊராட்சி மன்ற தலைவர் RP முருகன், முன்னாள் மாவட்ட பொறுப்பு குழு உறுப்பினர் மேகநாதன், விவசாய அணி துணை தலைவர் செல்வன், விவசாய தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் தட்டாபாரி கணபதி, முன்னாள் இளைஞரணி அமைப்பாளர் ரவிச்சந்திரன், ஊராட்சி உறுப்பினரும் இளைஞரணி துணை அமைப்பாளருமான அசோக், இளைஞரணி அரவிந்த் திலக், கழக வழக்கறிஞர் ஹரிகிருஷ்ணன், தொண்டரணி துணை அமைப்பாளர் பொன் மோகன்ராஜ், முன்னாள் மாணவர் அணி துணை அமைப்பாளர் தினேஷ் பாண்டியன், ஆலங்குளம் சோனா மகேஷ், மாவட்ட பிரதிநிதி ஸ்டீபன் சத்யராஜ், மாவட்ட பிரதிநிதி அன்பழகன், இளைஞரணி நவீன், APN குணா, ராஜபாண்டியன், உதயநிதி ஸ்டாலின், நற்பணி மன்ற தலைவர் அருணா பாண்டியன், சிவா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் சமுத்திரபாண்டி, இளங்கோ, பட்டதாரி ஆசிரியர் அழகன், உடற்கல்வி ஆசிரியர் சிவகுமார், செல்வகுமார் உள்பட மாணவ மாணவிகளும் கலந்து கொண்டார்கள். நிகழ்ச்சியின் முடிவில் உதவி தலைமை ஆசிரியர் அமிர்தவள்ளி நன்றி உரைத்தார். நியூஸ் 30 செய்திகளுக்காக தென்காசி மாவட்டத்திலிருந்து கோவிந்தராஜ் மற்றும் ஐயம்மாள்.